இது முதல் தடவை இல்லைல்ல? முதல்ல இதை பற்றி நீ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். நான் சொல்கிறத கேளு பிரசாந்த், பயப்படாத. நாம் கம்ப்ளைண்ட் பண்ணால் இன்னும் அவங்க கோவப்படுவாங்கன்னு பயப்படாத. நீ ஃபர்ஸ்ட் டைமே எதுவும் பண்ணலங்கிறதால தான் அவங்க திரும்பவும் இவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்க பிரசாந்த். அதான் திரும்பவும் இவங்க இப்படி பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலை. ஸ்கூலில் பிரின்சிபலை பார்த்து பயந்தேன், வீட்டில் அப்பா அம்மாவை பார்த்தேன். ஆனால் வெளியே உன் கம்ப்ளைண்ட்டை கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க. சரி, எழுந்து நில்ல. எந்திரி, சீக்கிரம் எந்திரி. கெட் அப். உன் பெல்ட்டை கழட்டி கொடு. கழட்டு, பெல்ட்டை கழட்டு. சில வருஷத்துக்கு முன்ன ரொம்ப டேலண்டடான கிரிக்கெட்டரை பார்த்திருக்கேன். ஆனா அவனால நல்ல கிரிக்கெட்டரா ஆக முடியல. ஏன்னா அவனோட இம்பார்ட்டன்டான மேட்சை அவன் மிஸ் பண்ணிட்டான். அதுவும் எதுக்காக தெரியுமா? அதுக்கு முந்தின நாள் அவனை கிரவுண்ட்ல போட்டு அடிச்ச பசங்க அன்னைக்கு அவங்க வந்துருவாங்கன்னு பயந்தான். ஒரு பொண்ணு ஐஏஎஸ் ஆக முடியாம ஆயிடுச்சு. அவ போயிட்டு இருந்த கோச்சிங் சென்டர் கிட்ட சில பசங்க ஈவ்டீசிங் பண்ணாங்க. அதனால அந்த கோச்சிங்கை விட்டுட்டு வீட்லயே இருந்துட்டா. இந்த மாதிரி நிறைய டேலண்டட், கஷ்டப்படுற, இன்டெலிஜென்ட் பசங்க பிரசாந்த் மாதிரி அவங்க கனவை நிறைவேற்றிக்காம போயிடுறாங்க. அவங்க ஒரே விஷயத்துக்கு தான் பயந்தாங்க, அவங்களால திருப்பி அடிக்க முடியல. சரி, இனிமே நீ அந்த ட்ரீம் சொல்ற ஆக்டிவிட்டியை பண்ண வேண்டாம், புரியுதா? ஆனா நான் இப்ப சொல்லி கொடுக்கறத நீ டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா கனவுகளோட சண்டை அது இங்க மட்டும் இல்ல, இங்கேயும் சில சமயங்கள்ல இதுலயும் சண்டை போட்டு தான் ஆகணும். ரிஹர்சலுக்கு நீ வரமாட்டியா? அஞ்சலி, ஒரு தப்பு நடக்கும்போது அது எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நான் அதை நடக்க விட மாட்டேன். ஒரு வேளை என்னால் அதை தடுக்க முடியலன்னா நான் அங்கே இருக்கவே மாட்டேன். சமர்த் இந்த ரோலுக்கு கொஞ்சம் கூட அருகதையே இல்லை.
அந்த ரோலுக்கு நீ தான் தகுதியானவன் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. தியேட்டருக்கு வரத நீ ஹாபியாக தானே பார்க்குற. அப்போ நீ ஜாப்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம்ல. ஒரு வேளை நீ என்ன மாதிரி இருந்தா எப்பவும் தியேட்டரை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தனா எவ்வளோ ப்ரெஷராக இருக்கும் தெரியுமா? இப்போ எனக்கும் ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான் இருக்கு. ஏதாச்சும் ஆடிஷன் கிளியர் பண்ணால் போதும், சின்ன ரோல் கிடைச்சா போதும், அவ்வளோதான். நீ நல்லா சேஃபாக தான் இருக்க. என்னாச்சு? மும்பை ஷிஃப்ட் ஆகிற பிளான் இருக்கா? ஆக்டிங்காகவா? அது என்னன்னா, இங்கே சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கம்மி இல்லை. ம், நானும் இதை பற்றி யோசிச்சிருக்கேன். ஆனால் கரெக்டாக என்ன ஃபிக்ஸ் ஆகலை. நீ போலான்னு இருக்கியா? ஒரு வருஷத்தில் பக்கா பிளான் இருக்கு. அப்போ அங்கே போய் ஜாப் தேடிப்பியா? அஞ்சலி, ஆக்டிங் பண்ணுறது என்னோட ஹாபி இல்லை, வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஜாப் பார்க்குறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ரொம்ப நாளைக்கு நான் இதை பண்ண மாட்டேன். சரி. அப்போ இது உனக்கு ரொம்ப கஷ்டமான முடிவாக இருக்கும்ல? உன்னோட ஜாபை விட்டுட்டு இதை மட்டும் பண்ணுறதுக்கு இல்லை? நீ கூட ஜாப் இல்லாமல் தானே இதை பண்ணிட்டு இருக்க. ஆமாம், ஆனால் பசங்க வேலையும் பண்ணணும்ல, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு பயமாக இருக்காதா? அதாவது உன் மேலே உங்கள் ஃபேமிலிக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல. அப்புறம் உனக்கு ஃபிக்ஸட் இன்கம்னு ஒன்று வர வரைக்கும் உன் ஃபேமிலிக்கு எதுவும் உன்னால் பூர்த்தி செய்ய முடியாது, அப்படி தானே? நான் நிறைய விஷயங்களுக்கு பயப்படுவேன். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஆக்டிங் பண்ணுறதுக்கு எப்போவுமே நான் பயந்ததே கிடையாது. ஒரு விஷயம் உனக்கு ரொம்ப கஷ்டம்னு தெரிஞ்சும் அதை பண்ணியே ஆகணும்னு உன் மனசுக்கு தோணுச்சுன்னா அதை நீ எப்பவுமே விட்டுறக்கூடாதுன்னு அது உன்கிட்ட சொல்ல நினைக்குது. அது என்ன தெரியுமா? உன்னோட டெஸ்டினி. இது என்ன முட்டாள்தனமாக இருக்கு? சும்மா தான் சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம், மாஸ்டர் இந்த கிளைமேக்ஸை மாற்றினார்ல, ம், நீ அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் திருப்பி அதே கிளைமேக்ஸை ஃபாலோ பண்ண சொல்லிட்டாரு. இதுக்கு தெரியல, ஆனால் எல்லாரும் உன்னை மிஸ் பண்ணுறாங்க. நீ இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. நான் சொன்னதை பற்றி யோசிச்சியா? எனக்கு இப்போ காசு தேவை. ம், எனக்கு வேற வழியும் இல்லை. இதில் 1% தப்பு இருந்தால் கூட அதை இப்போவே சொல்லிடு. ஒவ்வொரு டீலரும் கிளைண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி அதிக ரேட்டுக்கு தான் விற்பான். நம்ம அந்த கிளைண்ட் கிட்ட போய் அதே ப்ராப்பர்ட்டியை கம்மி ரேட்டுக்கு விற்றா பாவமா? ஆனால் இதெல்லாம் என்ன எதுக்கு பண்ண சொல்கிற? உன் புண்ணியத்தை நீயே சம்பாரிச்சிக்கலாமே. நான் சொன்ன அந்த டீலர் என்னோட மாமா தான். அவன் டீல்ஸை நான் எடுக்கிறேன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் சொந்த விட்டு போயிடும்ல. நானும் என் மாமாவும் ரொம்ப க்ளோஸ் வேற. பொதுவாக அவருக்கு சென்டிமெண்ட் கொஞ்சம் அதிகம், மனசு கஷ்டப்படுவார். மாமாவுக்கு க்ளோஸாக இருக்கணும், ஆனால் அவர் அடிக்கணும், கை மட்டும் என்னோடது. பிரதர், நீ போய் அந்த குக்ரஜாவை பற்றி கேட்டு பாரு. எல்லாம் ஃப்ராடு பண்ணி சம்பாரிச்சிருக்கான். அவனுக்கு வெறும் கேஸ் ட்ரபிள் வந்தா கூட 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆயிடுவான். தலை சொரியும் போது 1-2 முடிவு தான் நம்ம என்ன ஃபீல் பண்றோமா? இல்லைல்ல, நம்ம பண்ற இந்த டீலு அவன் முடிக்கு சமம். உனக்கு அதுலேருந்து கிடைக்கிற கமிஷனில் நீ எனக்கும் கொஞ்சம் தருவல்ல? இல்லை, ஏற்கனவே இந்த டீலில் நிறைய பேருக்கு கமிஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு.
இன்னைக்கு ஆஃபீஸில் சிஷிர் தான் இதை அனௌன்ஸ் பண்ணுவான். ராஜ்குமார் நம்ம கம்பெனிக்கு குர்காவுன்லேயே நல்ல கிளைண்ட்டை பிடிச்சி கொடுத்துருக்காரு. எல்லாரும் இதை உங்கள் செல்லிங் இன்வென்ட்ரியில் ஆட் பண்ணிக்கோங்க. பில்டர் நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மந்த்துக்குள்ளே 20 ஃப்ளாட்ஸ் நம்ம விற்கலைன்னா ஹி வில் ரீப்ளேஸ் அஸ். ஆனால் நம்ம 50 யூனிட்டை விற்று காட்டணும். நம்ம கம்பெனியால் இதை பண்ண முடியும்னு நம்ம அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். நீ இப்போ நோட்டீஸ் பீரியடில் இருக்கிறதுனால உன்னை விற்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த கிளைண்ட் என்னோடதுங்கிறதுனால நீ நம்ம கம்பெனியை இன்வால்வ் பண்ணாம டைரக்டா நீயே வித்துடு. ஆனால் என்னால் எப்படி விற்க முடியும்? எனக்கு யார் லீட்ஸ் கொடுக்குறா? எனக்கு வர லீட்ஸ் எல்லாம் உனக்கு தான். எப்படியும் நான் என் டார்கெட்டை முடிச்சிருவேன். நீ உன் நோட்டீஸ் பீரியட் முடியறதுக்குள்ள இதை வித்தரணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் கூட வித்துக்கோ. நீ வெறும் 5 யூனிட் வித்தா போதும். 10 லட்சம் உனக்கு தான். என் தம்பியோட பேரை வச்சிருக்க நீ. என்னோட தம்பிக்கு இந்த அண்ணன் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். ஆரம்பிக்கலாமா? குரோவர் அங்கிள் வாழ்க. ஹலோ ராவ் சார். ராவ் சார், நேற்று ராத்திரி என் கனவுல கடவுள் வந்தார். ராவ் சாரோட காசை மிச்சம் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னார். ஹலோ சாமி, ஏன் நிறுத்திட்ட? சொல்லுப்பா. ராவ் சார், நீங்கள் ஸ்ப்ரிங்ஃபீல்ட் சொசைட்டியில் ஒரு ஃப்ளாட் பார்த்துருந்தீங்கல்ல? குக்ரேஜா சார் கிட்ட பார்த்த அதே ஃபிளாட் தானே இது? இதை நான் ஃபைனல் பண்ணிட்டேன். அவங்க உங்களை ஏமாத்துறாங்க சார். நீங்க எவ்வளவுக்கு பண்ணி தரேன்னு சொல்றீங்க? அவங்க உங்ககிட்ட 13 சொன்னாங்கல்ல, 12.75 கொடுங்க. அப்படின்னா அவங்க என்கிட்ட நல்லா பேசி என்ன ஆப்படிக்கணும்னு பார்த்துருக்கானுங்க. சரி தம்பி, அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லு. ராவ் சார், பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறேன். டீல் டன். குக்ரேஜா சார், ஸ்ப்ரிங்ஃபீல்ட் ஃப்ளாட்டோட அட்வான்ஸை கொடுக்குறதா சொன்னாலும் அந்த ராவ் அவன் பல்ட்டி அடிச்சிட்டான். என்ன சொல்றான்? நாம் அந்த ஃப்ளாட்டை கொஞ்சம் அதிக விலைக்கு அவனுக்கு கொடுக்குறோமா? எப்படியும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. வேற ஏஜென்ட்டை வச்சு அவன் புக் பண்ணிட்டான் போல. சாவட்டும் விடு. கேளு, அந்த கோல்ஃப் கோர்ட் ஃப்ளாட்டோட டீல் வந்திருக்கு. நம்பர் அனுப்புகிறேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இதை முடிச்சாதான் உனக்கு கமிஷன் வரும். இந்த டீலை விட்டுறாத. கண்டிப்பா. சார், நான் ஃபுல் டைம் ஆக்டிங் பண்ணணும்னு இருக்கேன். அதுக்கு நான் மும்பை ஷிஃப்ட் ஆகணும். அம்மாவோட ட்ரீட்மெண்ட் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதோட செலவையும் நான் பார்க்கணும். ஸோ என்னோடய ஃபினான்ஷியல் பிளானை எப்படி பண்ணணும்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஓகே பிரசாந்த், அப்போது முதல்ல உங்களோட எமர்ஜென்சி பிளான் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். சோனு, ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். நம்மளோட பென்டோஸோட அப்டேட் என்ன? அது ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இந்த வாரம் அட்வான்ஸ் வந்துடும் சார். ஜிம்மி, நம்ம ராவோட டீலிங் முடிஞ்சதுல அதோட கமிஷன் எப்போ வரும்? கொஞ்சம் பொறுமையா இருங்க அங்கிள், வந்துடும். சார், நான் உங்களுக்கு இதை 11க்கே முடிச்சு தரேன். 11? ஆமாம் சார். அவங்க உங்களை ஏமாத்துறாங்க சார். ஹலோ, நீங்க கொடுக்கறத விட கம்மி விலையில கொடுக்குறாங்க. அப்படியா? ஆனா உங்கள மாதிரி அவங்க ஏமாத்த. அப்படியா? சாரி, நான் வீட்டை அவங்க கிட்டே புக் பண்ணிக்கிறேன். சார் 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 சார், ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க சார். போடா போகிறோம் போக்கு, நான் என்னெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடா. ஜிம்மி, சத்தியமா சொல்றேன், இப்போ நான் பண்றது உன் மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே வண்டிக்கு முன்னாடி அம்மனமா நிக்க வச்சு என்ன ஊர்வலமா சுத்தி வருவான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? நான் ஒன்று பண்ணுவேன்,
உண்மையை சொல்லி உன்னையும் நான் சிக்க வச்சிருவேன். அங்கிள் உங்க ஆபீஸ்ல இருக்கிறதுல யார் மேல மாமாக்கு நம்பிக்கையே இல்ல? ஒரு புறம்போக்கு இருக்கான். ம். ஏன் கேக்குற? உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டுடலாம். ஹலோ 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 அரவிந்த், அரவிந்த் தம்பி, டாட்டிகிட்ட பேசிட்டு இருக்கிறப்பே ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. உன் ஃபோன் கூட பேசிட்டு கொடுத்துறேன். பொண்டாடி நம்பர்லாம் ஞாபகம் இருக்கா? அண்ணனையே கலாய்க்கிறேல்ல. சரி குடு குடு. நான் பேசுறது கேக்குதா? ஹலோ 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 சுமன், சுமன் ஒரு நிமிஷம் கேளு. ஃபோன் கட் பண்ணாத, ஹோல்டிங்ல வை. நானே பேசுறேன், புரியுதா? ஹலோ, ஆமாமா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. சிக்கன் ஏதாவது பண்ணி வை, சரியா? சாயந்தரம். சரி சரி, வாங்கிட்டு வரேன். சரி சரி. சரி சரி. வேற ஏதாவது வேணுமா? உப்பு இருக்கா வீட்டில்? சரி. சரி சரி. அட என்ன நீ என்ன வெறுப்பேத்தாத. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற. நன்றிப்பா. இந்த பையன் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணிட்டான். யூ ஆர் only limited by your desires. ஏன்னா இது வரைக்கும் அவன் இந்த மாசம் மட்டும் இவனோட போனஸ் 22 lakhs. குக்ரேஜா சார், இது இதோட 3வது டீலு. அட்வான்ஸ் வரது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே கேன்சல் ஆயிடுச்சு. ராம்விலாஸை தவிர்த்து என்னது, குரோவர் சாரோடது, அப்புறம் சிங் சார்து 3 பேர் டீலும் கேன்சல் ஆயிடுச்சு சார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 3 டீலும் ஒரே கம்பெனிக்கு தான் போயிருக்கு சார். பாத்தீங்களா? இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தேன். இங்கேருந்து யாரும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. எந்த கம்பெனி? ப்ராப்பர்ட்டி லாட்ஸ். ஓ, குக்ரேஜா சார், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யாரு கொடுக்குறாங்கன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். எவன் நம்ம இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணுறானோ அவனை கண்டிப்பாக கொள்ளுவேன். இன்ஃபர்மேஷன் இங்கிருந்து வாங்குறான்ல, அவனையும் போட்டுருவேன். குரோவர் சார், நீ என்ன பண்ணுற? அந்த கம்பெனியோட யாருன்னு பாரு. சரிங்க சார். குக்ரேஜா சார், 2 நாளைக்கு முன்னாடி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் பேர் ஏதோ சிசிரான். நான் அவங்ககிட்ட கேட்டேன், எதுக்காக எங்கள் டீலில் நீ எடுக்கிறேன்னு. இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டான். டோன்ட் கால் மீ, ஐ வில் கால் த போலீஸ். நான் என்ன சொன்னேன்னா, சொல்கிறத கேள்றா, நான் குக்ரேஜா சாரோட ஆள் பேசுகிறேன், புரியுதா உனக்குன்னு கேட்டேன். அப்புறம் அவன் திரும்ப இங்கிலீஷ்லேயே பேசினான். குக்ரேஜா ஃபக்கிங் செல்ஃப்னா. அவன் திட்டிருக்கான். எனக்கு தெரியுதுடா, எனக்கும் இங்கிலீஷ் தெரியும். சாரி சார். சரி, குக்ரேஜா ஃபக் ஹிம்செல்ஃப் அப்படின்னு அவன் சொன்னதுக்கப்புறம் நீ என்ன சொன்ன? அவன் இதை மட்டும் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். அப்போ நீ திரும்ப ஃபோன் பண்ணியிருக்கணும்ல. அவன் என்னை திட்டியிருக்கான்ல, அவனை சும்மாவா விட்ட? நான் திரும்ப ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஆனால் அவன் எடுக்கல. அவன் ஒருவேளை ஃபோனை எடுத்திருந்தா நீ என்ன சொல்லியிருப்ப? அப்போ நானும் அவனை திட்டிருப்பேன். புறம்போக்கு, நீ என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு திட்டிருப்பேன். ஆனால் அவன் இங்கிலீஷில் திட்டினான்ல, குக்ரேஜா ஃபக் ஹிம்செல்ஃப்னு. அப்போ நீயும் இங்கிலீஷில் தானே திட்டணும். நீ எந்த ஸ்கூலில் படிச்ச? அது கர்னல் அகாடமி. கர்னல் அகாடமி. குரோவர், அது இங்கிலீஷ் மீடியம் தானே? இங்கிலீஷ் மீடியம் தான் சார். அது இங்கிலீஷ் மீடியம் தான் சார். இங்கிலீஷ் மீடியத்தில் தானே படிச்ச? அப்போ சொல்லு. இங்கிலீஷில் பேச கேட்கலாம். You listen. You dog, no respect, some manners, or I will teach. Huh? You dog, who are you? You say Kukreja sir fuck himself? Kukreja sir fuck yourself. நீ பேசு. You dog, you should not. தவர். சொல்லுங்க சார்.
வண்டியை ரெடி பண்ணு. ப்ராப்பர்ட்டி லாட்ஸ் போகணும். சரிங்க சார். இன்னொரு விஷயம், 3 வண்டியை ரெடி பண்ணு. சரிங்க சார். நீ சொல்லு. யூ 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 ஆர் த ஃபக். யூ அர்த்த ஃபக்கா? தோ பாரு, உங்க அப்பா இறந்துட்டார்ல, மேல இருந்து இங்கிலீஷ் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாரு. அவரும் கவலைப்பட்டுட்டு இருப்பாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சா இந்த புறம்போக்கு இப்படி இருக்கானேன்னு கவலைப்படுவாரு. கண்டிப்பா சாபம் விட்டுருப்பாரு. கடவுள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான், கடவுளே வெறும் 5 நிமிஷத்துக்கு என்ன உலகத்துக்கு அனுப்பு. நான் அந்த 5 நிமிஷத்துல என் பையனை 500 தடவை செருப்பால அடிக்கணும்னு. உன் முகத்துல, டேய் புறம்போக்கு நாய, 2 நாளைக்கு முன்னாடி 10 பைசாக்கு உதவாத ஒரு கம்பெனியோட ஹெட் உன்கிட்ட போன்ல பேசியிருக்கான். இந்த திலக்ராஜ் குக்ரேஜாவை திட்டிருக்கான். டேய் நாய, அதை இன்னைக்கு தான் சொல்லுவியா என்கிட்ட? இந்த 2 நாள்ல நீ என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்க தெரியுமா உனக்கு? சரி கிளம்பு. எப்படியோ என்னோட மானம் போயிடுச்சு. மேல மேல இருக்கிற உன் அப்பாவோட ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கிறதுக்கு இதால நீயே அடிச்சுக்கோடா. இந்த ஒரு அடி எனக்காக, 499 அடிய உங்க அப்பாவுக்காக அடிச்சுக்கோ. என்ன? அதுவும் நிறுத்தாம ஆரம்பி. அப்புறம் 3 மாசத்துல சம்பாதிக்க வேண்டிய காசை 10 நாள்ல சம்பாரிச்சது எப்படி இருக்கு? ஒரு வருஷம் முழுக்க சம்பாதிக்க வேண்டிய காசை 10 நாளில் சம்பாரிச்சா எப்படி இருக்கும்? வெறும் 6 மட்டும்தான் அடிச்சிருக்கோம். இன்னும் செஞ்சுரி அடிக்க வேண்டியது இருக்கு. சச்சினோட செஞ்சுரிஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ணணும். அது என்ன சச்சினோட ரெக்கார்டை பிரேக் பண்ணணுங்கிற? அதுவா, அதுதான் என்னோட மாஸ்டர் பிளான். மிஷன் மணி. மிஷன் மணி அப்படின்னா? சரி நீ சொல்லு, இந்த காசெல்லாம் என்ன பண்ணுவ? டிசைட் பண்ணியாச்சு. என்னோட ஃபினான்ஷியல் அட்வைசர் சொன்னார், முதல்ல லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுக்கணும்னு. என் ஃபேமிலி என்ன தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் காசு வந்த உடனே முதல்ல எஃப்டியில் போடணும்னு சொல்லிட்டாரு. எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை இன்னும் அதிகமாக்கணும்னு சொன்னார். இப்போதைக்கு எவ்வளோதான். 3 மாதத்துக்கு அப்புறம் வேற பிளானை பற்றி சொல்லுவார். ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் எதுக்கு? உன் காசை நீ உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ண. கோச்சோட வேலை என்ன? உங்ககிட்ட பேட் இருக்குல்ல, அடிக்க வேண்டியது தானே? அது முடியாதுல்ல. சில விஷயங்களுக்கு எக்ஸ்பர்ட் கோச்சிங் தேவைப்படும். இந்த பிரசாந்த்னு பேர் இருக்கிறவனுங்கெல்லாம் ஏன் இவ்வளோ கியூட்டா இருக்கானுங்க? பிரின்ஸுக்கு என்னாச்சு? அந்த நாய்க்கு ஒழுங்கா ஸ்கூட்டி கூட ஓட்ட வராது. அப்பா உட்கார வச்சுட்டு கல்யாணத்துலேருந்து திரும்பி வந்தான். அப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வேற யாரெல்லாம் இருக்காங்க உங்க ஃபேமிலியில? அப்பா இருக்காரு. அப்போ அம்மா? எங்க அப்பாவே கொன்னுட்டாரு. என்னது? அப்படின்னு எங்க மாமா சொல்லிட்டு இருப்பான். இன்னமும் சொல்லிட்டு இருக்கான்.
டஹர், சொல்லுங்க சார். இந்த ஷிஷீர் யாருன்னு கேட்டு சொல்லு. ஓகே சார். வெளியே வாடா. யாரா நீ? டேய் வெளியே வாடா. யார்ரா யாரா நீ? கேட்டுனுக்குறான். சொல்லுங்க. டஹர், சொல்லுங்க சார். இங்க உட்காரவே இவனை. போய் உக்காரு சார். நோ நோ இட்ஸ் ஓகே. நான் இங்கே இருக்கேன், சொல்லுங்க. நான் உன்கிட்ட அன்பா தானே சொல்லுங்கிறேன். ஏன் என் பேச்ச கேட்க மாட்டேன் நீ? என் சார் இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்காரு. அதான் உங்ககிட்ட சைலண்டா பேசுனுங்கிறாரு. இல்லைன்னா வாய் வச்சு குழப்பிடுவாரு. அதுக்கப்புறம் தான் உட்காந்து பேசுவாரு. புரிஞ்சுதா? போ உக்காரு போ. கவிதா, கால் செக்யூரிட்டி. சொல்லுங்க. அட, நீங்க என்ன அங்கேயே உட்காந்துட்டீங்க? கிட்ட வாங்க. எங்க? பரவாயில்ல, இருக்கட்டும். டஹர் சார், அவனை இங்க உட்காரவே. டேய் சொல்றாருல, கீழே உக்காரு. சீக்கிரமா பேசி முடிச்சிடலாம். அப்பதான் எல்லாரும் டைமுக்கு வீட்டுக்கு போக முடியும். நல்லா சரக்கடிச்சிட்டு சாப்பிட்டு தூங்கணும்ல. மாமாவா அப்படி சொல்றாரு? அப்படின்னா உண்மையா? எங்கள் அம்மாவுக்கு வயிற்றில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. நாங்கள் இருந்த இடத்துல தண்ணி அழுக்கா வரும். அப்போ ட்ரீட்மெண்ட்காக அப்பா ஒரு கிளினிக்கில் அட்மிட் பண்ணார். நல்ல டாக்டர்ஸ் இல்லை, ஆனால் காசு கம்மி. உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. அம்மா இறந்துட்டாங்க. என் மாமா எப்போ என்ன சொல்லிகிட்டே இருப்பான்னா, எங்கள் அம்மாவோட சாவுக்கு எங்கள் அப்பா தான் காரணம். ஒன்று, ஏழையாக இருக்கிறது ஒரு மனுஷனோட பெரிய தப்பு. சரி நீ சொல்லு, ஏழையாக இருக்கிறது மனுஷனோட தப்புங்கிறியா, இல்லை ஒருவேளை அதான் உண்மைன்னா? என் மாமா சொல்றதுல தப்பில்லை. எங்கள் அப்பா தான் எங்கள் அம்மாவை கொன்னாரு. இதனால தான் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறியா? தம்பி, அசிங்கமாக கூட திட்டு, ஆனால் பணக்காரன் மட்டும் சொல்லாத. அட, நீ தானப்பா சொன்ன நிறைய சம்பாதிக்கணும்னு. வித்தியாசம் இருக்கு பணக்காரன் ஆகிறதுலையும் காசு சம்பாதிக்கிறதுலையும். காசு சம்பாதிக்கிறது சிகரெட் பிடிக்கிற மாதிரி நல்லா இருக்கும். ஆனால் சிகரெட் குடிக்கிறவனுக்கெல்லாம் கேன்சர் வருதுல்ல, அதே மாதிரி சில பேர் பணக்காரன் ஆயிடுறாங்க. ஆனால் இது கேன்சரை விட மோசமான நோய். நீ பணக்காரங்களுக்கு மத்தியில் எப்பவாவது இருந்திருக்கியா? சில கிளைண்ட்ஸை பார்க்க போவல்ல. இல்லை இல்லை இல்லை, அது இல்லை. மீட் பண்ணுறத சொல்லலை, கூட இருந்திருக்கியா? 24 மணி நேரமும் 8 வருஷம் நான் இருந்திருக்கேன். நானும் என் தம்பியும். அம்மா போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் எங்களை பார்த்துக்கிட்டாரு. என் மாமா என்ன சொன்னான்னா, அந்த குடிசையை விட்டுட்டு வாங்க, என் கூட வந்துருங்க என்னோட வீட்டுக்கு, டிஃபென்ஸ் காலனிக்கு. என்னோட தங்கச்சி பசங்க நல்ல வீட்டில் தான் இருக்கணும், நல்ல ஸ்கூலில் படிக்கணும், பணக்கார பசங்களோட தான் வளரணும். உனக்கு ஒன்று தெரியுமா? மிடில் கிளாஸ் இல்லை லோவர் மிடில் கிளாஸ் ஆளுங்களை பழி வாங்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? அவனை பணக்காரன் இருக்கிற தெருவில் விட்டுறணும். அவனோட மனசே செத்து போயிடும். அங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம கிட்ட காசு இல்லைன்னு காமிச்சு குத்திக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்ன தோணும்னா, நம்ம காணாம போயிட்டோன்னு.
யார் கணக்கும் தெரியவே மாட்டோம். ஒருவேளை தெரிஞ்சாலும் மனுஷங்க மாதிரி தெரிய மாட்டோம். ஒரு உயிரோட இருக்கிற பணத்தை காசை கொடுத்து வேலை வாங்குவானுங்க. இப்படிதான் எங்க மாமா பழி வாங்கினா அவன் தங்கச்சியோட சாவுக்கு, எங்க அப்பாவையும் எங்களையும். மொதல் விஷயம், என்னோட 2-3 கிளைண்ட்டை நீ எடுத்துக்கிட்ட, அதுவும் ஏதோ ஒரு கருப்பாடை வச்சுக்கிட்ட. அது தப்பு இல்லை. இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்கக்கூடாது. எங்க சொல்லு பாப்போம், புரிஞ்சிருச்சுன்னு சொல்லு. ஒருத்தனுக்கு பிஸ்னஸ் போச்சுன்னா தான் அது இன்னொருத்தனுக்கு கிடைக்கும். இதுதான் முதல் ரூல் பிஸ்னஸில். இதை பாரு, உன்னை 2-3 அடி தான் அடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். அதுவும் என்னன்னா, நான் சொல்கிற பேச்சை நீ கேட்டா மட்டும்தான். ஒருவேளை நீ கேட்கலன்னு வச்சுக்கோ, 3 முறை 5 முறை 10 50 1000ன்னு போய்கிட்டே இருக்கும். நீ எண்ணிக்கிட்டே இரு, ஆனால் அடியை மட்டும் நிறுத்த மாட்டோம். சரி, நான் சொன்னல, அதை சொல்லிடு. மற்றவங்க பிஸ்னஸை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லா பிஸ்னஸ் மேனிட்டையும் நான் சொன்னேன். அப்புறம் என்னோட பிஸ்னஸை நான் எப்படி பண்ணுறது? உன் பேர் என்ன? ஜெயபிரகாஷ் அவானா. ஜெயபிரகாஷ். உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கொல்ல சொன்னா பண்ணுவியா ஜெயபிரகாஷ்? நீங்கள் சொன்னீங்கன்னா மந்திரியும் கொல்லுவேன். அதுக்கு எவ்வளோ காசு வாங்குவ? நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரி, என் டயட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. ஜெயபிரகாஷ், நீ ஒருவேளை ஜெயிலுக்கு போகணுன்னா? கண்டிப்பாக போவோம் சார். என்னோட 4-5 அண்ணனுங்களும் அங்கே தான் இருக்கானுங்க. ரொம்ப போர்லாம் அடிக்காது, அங்கே போய் ஜாலியாக விளையாடுவேன். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஒரு வார்த்தை சொன்னா உன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கொல்ல தயாரா இருக்கான். பிசினஸ் வரும், பிசினஸ் போகும். நீ பேசுற இந்த பேச்செல்லாம் ஏதாவது ஒரு பிசினஸ் மேன் கிட்ட பேசு. நான் ஃபுல் டைம் ரவுடி. பிசினஸ் பார்ட் டைம் தான். இவனுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் டாகர். புரிஞ்சிருக்கும் சார். சரி, இப்போ இன்னொரு விஷயம். என்னோட ஆஃபீஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணி உன்கிட்ட கொடுத்தான்ல, அவனோட பேரை சொல்லு. சேல்ஸ் பண்ணுற ஒரு பையன் சொன்னான்னு நினைக்கிறேன். நான் கேட்டு சொல்கிறேன். டாகர் சார், என்னோட ஃபோன் நம்பரை கூட இவன்கிட்ட. சரிங்க சார். ராத்திரிக்குள்ள ஃபோன் பண்ணி சொல்லிடு. சரி, நீ மிச்சம் இருக்கிற அறைய வாங்க தயாரா இருக்க இல்ல? டாகர் சார், அடிக்கிறியா? பரவாயில்ல விடுங்க சார். நான் அச்சா மண்டை கலங்கி செத்துருவான். அப்படின்னா என்ன சொல்ல வர? நீ அடிச்சா இவன் செத்துருவாங்கிற, அப்போ நான் அடிச்சா இவன் சாக மாட்டானா? என்ன பேசுற நீ? சரி, பந்தயம் வச்சுக்கலாமா? சரி சார், 500 ரூபாய் பந்தயம் வச்சுப்போம். இப்ப என்ன பண்றப்ப, கொஞ்சம் இவன் தலையை தூக்கி இப்படி வச்சு சரி போட்டு விட்டுறலாம். ஒரு வேளை இவன் செத்துட்டானா நைட்டு யார் எனக்கு ஃபோன் பண்ணுவா? இவனை எப்போ தோணுதோ அப்போ அடிச்சுக்கலாம். ஆஃபீஸ் கூப்பிட்டு அடிச்சுக்கலாம். ஆஃபீஸ்க்கு வர சொன்னா வரணும். புரிஞ்சிருச்சுன்னு சொல்லு. புரிஞ்சிடுச்சு. புரிஞ்சுக்கிட்டா? புரிஞ்சுக்கிட்டா? பரவாயில்லையே, புரிஞ்சுக்கினா பாத்தியா? சரி வாங்க கிளம்பலாம். புரிஞ்சிச்சுல? சரி கிளம்புடா.
இதுக்கப்புறம் அவனோட டீலை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்புறம் யார் அவனோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் உனக்கு கொடுத்தாங்களோ எனக்கு அவங்களோட பேர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. என் மாமாவை பற்றி எனக்கு தெரியும். உங்களுக்கு பயம் காட்டணும்னு நினச்சான், பண்ணிட்டான். அவனால் அது மட்டும் தான் பண்ண முடியும். இங்கே பார், நான் அவ்வளோ சீக்கிரம் பயப்பட மாட்டேன். அந்த ஆள் என்னை விட ஒரு அடி தான் தள்ளி உட்காந்துருந்தான். எனக்கு நல்லா புரிஞ்சுது. மாமா ஒரு மோசமான அரக்க, பியோர் ஈவில். He meant every word he said. அவன் சொன்னான்னா அதே மாதிரி வச்சு செய்வான். நான் உன்கிட்ட என்ன சொல்றனோ அதை மட்டும் செய். அந்த கான்டாக்டோட பேர் எனக்கு வேணும். என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. Fuck your solution. Fuck your solution டா பொறம்போக்கு. உனக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஆபீஸ் கிட்ட நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன். நான் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். என் குடும்பம், என் பசங்க, எல்லாத்தையும். நான் உன் பேரை சொல்லியிருப்பேன், ஆனா சொல்லல. இப்போ நீ எனக்கு அவனோட பேரு என்னன்னு சொல்லு. என்னால முடியாது. அவன் பேரை கொடுத்துட்டா என் பேரும் தெரிய வந்துடும். அப்படி நடக்கக்கூடாது. நீங்க என் பேரை ஏன் சொல்லன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் தங்கம் முட்டை போடுற வாத்து. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை அறுத்துட்டா எதுவுமே கிடைக்காதுன்னு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தங்க முட்டையை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த பில்டரோட 14 ஃபிளாட் வித்தோம்ல, அதோட கமிஷன் இது 1,40,00,000. சேட்டா, என்னோட சொல்யூஷனை கேளுங்க. ஒரு தடவை பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்கப்பா. சரி, எங்க இருக்க? கிளைண்ட்டை பார்க்கறதுக்கு சைட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் வீட்டுக்கு வா. ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கண்ணா ஃபோன் பண்ணியிருந்தாரு. போன வாரம் பெட் ஸ்கேன் எடுத்தாங்கல்ல, அதை பற்றி ஏதோ பேசணும்னு கூப்பிட்டுருக்காரு. சீக்கிரம் வா. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம எடுத்த பெட் ஸ்கேனில் எதுவும் சரியா இல்லை. கேன்சர் செல்ஸ் லிவருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸ்ப்ரெட் ஆகுதா? ரொம்ப நாளாக கீமோதெரப்பி பண்ணிக்கிட்டு இருக்கோமே, இப்போ குறைஞ்சிருக்கணுமே. ஆமாம் சார், கண்டிப்பாக. அதுக்காக தான் நாங்களும் பண்ணுறோம். ஆனால் எல்லாருக்கும் கீமோவோட ரெஸ்பான்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அப்போ சார், அம்மாவுக்கு திரும்ப சர்ஜரி பண்ணணுமா என்ன? இனிமேல் சர்ஜரிக்கு பாசிபிளே இல்லை தம்பி. ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க கேன்சர் லிவர் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு. சார், ஏதாவது பண்ணணும்ல? செகண்ட் லைன் ஆஃப் கீமோ பண்ணி பார்க்கலாம். பட் த ப்ராபபிலிட்டி இஸ் லோ. இல்லை, புரியல சார். என்ன ப்ராபபிலிட்டி லோ இப்போ? அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ டைம் அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு இன்னும் அதிகபட்சம் 4 முதல் 6 மாதம் தான் டைம் இருக்கு. அப்பா, நான் 2 நிமிஷத்தில் வந்துடுறேன். பார்த்தாலும் ஒரே வார்த்தையை தான் சொல்றேன். லீட் ரோல் பண்ணும்போது கூப்பிடுறேன், படம் ரிலீஸ் ஆகும்போது கூப்பிடுறேன். நாடகத்துல நீ தானே லீட் ரோல். இந்த முறை நான் கண்டிப்பா வருவேன்.
நான் ஒரு டிஷர்ட் போட்டுட்டு வருவேன். அதுல என்ன எழுதிருக்கோம் தெரியுமா? பெரிய பெரிய எழுத்துல ஹீரோவோட அம்மா அம்மா. சார், உங்களுக்கு தெரியுமா, நான் என் ட்ரீம் என்னன்னு முடிவு பண்ணிட்டேன். தோ பாருடா, ரொம்ப நல்ல விஷயம். அப்ப இப்பவே சொல்றியா? நான் பெரியவனா ஆனதும் ஹீரோ ஆவேன். எங்க அம்மாவை நான் சினிமா தேட்டருக்கு கூட்டிட்டு போய் நான் ஹீரோவா நடிச்ச படத்தை காட்டுவேன். இந்த கனவை நீ மறந்துடக்கூடாது. அவ்வளவு ஈஸியா இருக்காது இது. மாஸ்டர், நான் திரும்பவும் இந்த ட்ராமாவில் சேரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். ஒன்றை வேண்டான்னு எப்படி சொல்லுவேன்? ஆனால் எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஆக்டர்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் வேணா பேக் ஸ்டேஜ் டீமோட சேர்ந்துக்காங்க. மாஸ்டர், ஒரு ஷோ, ஒரே ஒரு ஷோ, முறையாக நடக்கிற இந்த ஷோவில் நான் லீட் ரோல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மாஸ்டர். என்ன மாஸ்டர்? ஒரே ஒரு ஷோ மாஸ்டர். பிரசாந்த் தம்பி, நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? என்ன பேசுற நீ? நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாஸ்டர். மாஸ்டர், இந்த முறை மட்டும் என்னோட அம்மா நான் ஸ்டேஜில் ஹீரோவை பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கலன்னா அதுக்கப்புறம் அவங்க பார்க்கவே முடியாது. இந்த மும்பை சினிமா பெஸ்ட் ஆக்டர் இன் த வேர்ல்ட், அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸ்டேஜில் நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது எங்கள் அம்மா ஒரு தடவை கூட பார்க்கல அப்படின்னா. தம்பி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுது மாஸ்டர். எங்கள் அம்மாவுக்கு இனி அதிகமாக டைம் இல்லை. நடக்க போகிற இந்த ஒரு ஷோவில் மட்டும் எனக்கு மெயின் ரோல் தாங்க. ஆனா இந்த ரோலுக்காக எல்லாருமே ஆர்வமா இடைவிடாம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இந்த ரோலை உனக்கு கூட நான் எப்படி சொல்றது சொல்லு? இது கொஞ்சம் கூட சரியில்லை. வேணா ஒன்று பண்ண, நீயே அவங்க கிட்ட நேரடியா போய் இதை பத்தி சொல்லி பேசிப்பாரு. சமர்த்துக்கிட்ட போய் இதை சொல்லி நீ பேசு. அவன் ஒத்துக்கிட்டானா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பர்சனலா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. எந்திரி. மாஸ்டர், என்னால இப்ப கூட நம்ப முடியல. அவங்க கொடுத்த அந்த கவர்ல எவ்வளவு காசு இருந்துச்சு. அவங்க கொடுத்த அந்த காசுக்காக இவ்வளவு நாள் நீதி நேர்மை வாழ்ந்துட்டு இருந்த நீங்களே மாறிட்டீங்க. சொல்லுங்க அங்கிள். ஜிம்மி, ஃபோன் பண்ண ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? அரை மணி நேரத்தில் 3வது தடவை பாத்ரூம் வந்திருக்கேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு. என்னாச்சு அங்கிள்? உனக்கு தெரியுமா, உங்க மாமா எங்க எல்லாரையும் ஆபீஸ்ல பூட்டி வச்சிருக்கான். அந்த கான்ட்ராக்டர் லீட் பண்ணவன் யாருன்னு தெரியற வரைக்கும் எங்களெல்லாம் வெளியே விட மாட்டேன்னு சொல்லியிருக்கான். உங்க பாஸ் கிட்ட பேசினே இல்லையா? தம்பி, என் ஹார்ட் அடிச்சுக்கிறத நிப்பாட்டவே மாட்டேங்குது. நான் எல்லாத்தையும் பேசிட்டேன் அங்கிள், நீங்க பயப்படாதீங்க. மாமாக்கு அந்த நம்பரை அனுப்பிட்டேன். அதோட நீங்க அனுப்பின மெசேஜோட ஸ்கிரீன்ஷாட்டையும் சேர்த்து. இந்த சாப்டர் இதோட க்ளோஸ் ஆகுது. குரோவர்,
சோனு. சார் சொல்லுங்க சார். சிங். சொல்லுங்க சார். கிளம்புங்க, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. தாஹர். சொல்லுங்க சார். ஹார்வியை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண. வண்டி பின்னால கட்டி வச்சிருவா. இல்ல, கட்டெல்லாம் வேண்டாம். இவன் கால் மேல நம்ம வண்டியை ஏத்து. இவன் முட்டி எலும்பெல்லாம் சட்னி ஆகணும். அவ்வளவுதானே சார், சிறப்பா பண்ணிடலாம். நீ வரியா இல்ல நான் கூட்டின்னு போவா? உன் எலும்பு உடைக்கு நான் சீக்கிரம் வா. நீ என்னப்பா பேசுற? சார் சார் நான் ஒன்றும் பண்ணல சார். சார் அட வாடா. என்ன விடுப்பா டேகர், என்ன விடு சார். நான் எதுவும் பண்ணல சார். சார் 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 என்ன டேகர், என்ன விடு. என்னடா பண்ற? என்ன விடுறா. சுக்ரேஜ சார் நான் எதுவும் பண்ணல, சத்தியமா ஒன்றும் பண்ணல சார். என்ன விடு சார். சார் சார் என்ன விட சொல்லுங்க சார். சார் என்ன விட்டுருங்க சார், எனக்கு குழந்தை குட்டிலாம் இருக்கு சார். என்ன விடுடா, என்ன விடு. சமர், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என் கூட பேசணுமா? ஆமா, ஒரு 2 நிமிஷம் ப்ளீஸ். நான் உள்ள வந்து பார்க்குறேன். சொல்லு ஜித்தன். ஜிம்மேன ரவுடிகளை கூட்டிட்டு குக்ரேஜா வந்தாரு. அங்கிளை ரொம்ப அடிச்சிட்டாரு. அவர் கால்லாம் உடைச்சிட்டாங்க. எப்படியோ அங்கிள் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இங்க இருந்து அவர் உங்க அப்பா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு. நீ சொல்றதுல அர்த்தமே இல்லை. உங்க அம்மா நீ பெர்ஃபார்ம் பண்றத பார்க்கணும்னா ஏதாவது கேரக்டர் பண்ணலாம்ல. மெயின் ரோல் தான் பண்ணணுமா என்ன? இப்போ அதை வச்சு என்ன ஆகிட போகுது சொல்லு. ஆனால் எங்கள் அம்மாவுக்காக நான் இதை பண்ணணும். அவங்க என்னை ஸ்டேஜில் பார்க்கும்போது என்னை பெஸ்ட்டாக பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஏதோ ஒரு ரோல் பண்ணுறதுனால எங்கள் அம்மாவுக்கு எந்த சந்தோஷமும் கிடைச்சிடாது. ஆனால் நான் இந்த மெயின் ரோலை பண்ணேன்னா என் டேலண்ட் என்னன்னு என் அம்மாவுக்கு நான் காட்டுவேன். அடே, யாருப்பா அது? யாரு? அப்பா, மாமா வந்துட்டு இருக்கான். எதுக்கு? இப்பயே கிளம்புங்க. நான் ஏன் போனேன்? இது ஏன் வீடு? நான் இங்கேதான் இருப்பேன். ஓ, எல்லா ஃப்ராடு வீட்லயும் நடக்கிறது இப்போ நடக்குதுல்ல? ஏன்னா மாட்டும் போது ஃப்ராடு ஓடி தானே ஆகணும். அவனோட சேர்த்து அவன் ஃபேமிலியும் ஓடணும். இல்லை, நான் ஓட மாட்டேன். அப்பா அன்னைக்கு அம்மா இறந்ததுக்கப்புறம் மாமா நம்ம எல்லாரையும் அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட மேல் வீட்டை ஃபுல்லாக நமக்கே கொடுத்துட்டாரு. அவரோட ஃபேர்மில் உங்களை பார்ட்னராக வச்சுக்கிட்டாரு. ரொம்ப பெரிய ஸ்கூலில் எனக்கும் தம்பிக்கும் அட்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. 1 வருஷத்தில் எல்லாத்தையும் திரும்ப வாங்கிட்டான். அப்போது
உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்லப்பா, மாமா இதெல்லாம் நம்ம நல்லதுக்காக பண்ணலன்னு உங்களை இன்சல்ட் பண்றதுக்காக பண்ணா. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 8 வருஷமா அந்த பணக்கார வீட்டுல என்ன எதுக்கு விட்டு வச்சீங்கப்பா? எனக்கு பதில் வேணும். ஏ ஐ எம் வெரி சாரி ப்ரோ. எனக்கு புரியுது, ஆனால் என்னால் இந்த ரோலை விட முடியாது. அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவும் வருவாங்கல்ல பார்க்கறதுக்கு. ஆனால் என் அம்மா என் ட்ராமாவை பார்க்கறது இதுதான் கடைசி முறை. இந்த ரோலுக்கு நீ தகுதி இல்லாதவன்னு உனக்கே தெரியும். உன் அப்பா காசு கொடுத்ததால தானே கிடைச்சிது. என்ன சொன்ன? என்ன வார்த்தை சொன்ன புறம்போக்கு? இன்னொரு வாட்டி சொல்றா. இந்தியா சாலி செட்டில் ஏடியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தியாமே, நீ ஏன் ஒன்று விட்டுட்டு வரல? உன்னோட கேவலமான ஆக்டிங்கை பார்த்துட்டு அவங்களே உன்னை அங்கேருந்து விரட்டி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா நட்சத்திரம் என்ன நடக்கும் தெரியுமா? நட்சத்திரம் டேலண்ட் இருக்கிற ஆளு ஜெயிச்சு கப்பு வாங்கினான்னு வச்சுக்கோ, கொஞ்சம் கூட டேலண்ட் இல்லாதவன் அவன் பின்னாடி வருவான். ஜெயிச்சு அந்த டேலண்டட் ஆளு செருப்பால் அடிச்சு என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் கப்பு வாங்குறத ஓரமாக உட்காந்து வேடிக்கை பாரும்பான். அப்புறம் அவன் போய் கப்பு வாங்கி ஜெயிச்சிருவான். ஆனால் அந்த டேலண்ட் இருக்கிற ஆளு சைலண்டாக பின்னாடி நிற்பான். அவனால ஒன்றும் சொல்ல முடியாது, சண்டையும் போட முடியாது. இது ஒன்றும் உன்னோட தப்பு இல்லை. இந்த பழப்பன உலகத்தில் நீ ஒருத்த. இந்த உலகமே ஃப்ராடுங்களுக்கு தான் சொந்தம் இல்லை. இது பாரு, நான் பணக்காரன் எப்படி ஆகணும்னு எனக்கு தெரியாது, எப்படி பெரிய ஆள் ஆகணும்னு கூட தெரியாது. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த மாதிரி பெரிய ஆளுங்க இருக்கிற இடத்துல நீங்களும் இருந்தா பெரிய ஆளுங்களா வருவீங்கன்னு நினைச்சேன். அதான் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய ஆளுங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன்ப்பா. எப்படி ஏமாத்தணும், எப்படி பொய் சொல்லணும், மனுஷங்களை மதிக்க கூடாது, காசை மட்டும்தான் மதிக்கணும். இதெல்லாம் கத்துக்கிட்டு நானும் பெரிய ஆள் ஆயிட்டு தான் இருக்கேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்பா, உங்களுக்காக தான் நான் அங்க இருந்தேன், உங்களுக்காக தான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். எனக்கு உங்களோட பிரச்சனை என்னன்னே புரியல. அது என்னோட தப்பு தான். அந்த இடம் சரியில்லை தான். அதான் திரும்ப வந்துட்டோம்ல. ஓ, திரும்ப வந்துட்டா எல்லாம் சரியாயிடுச்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சா? அந்த 8 வருஷத்தை மறந்துடணுமா? 8 வருஷத்தை மறந்துடணுமா? அப்பா, எனக்கு அப்பா 14 வயசு, தம்பிக்கு 9 வயசு. என் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு அவன் வீட்டில் பாத்திரம் கழுவணும்ப்பா. அவங்க அம்மா தான் பண்ண வச்சாங்க. நாங்க 2 பேரும் பிச்சைக்கார பசங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பணக்காரங்களுக்கு நடுவில் வெறும் 50 ரூபாய்க்காக நாங்க அதெல்லாத்தையும் பண்ணோம். ஏன்னா அடுத்த நாள் அதே பசங்களோட மாலுக்கு போறதா இருந்தோம், பர்கர் சாப்பிட. அப்பா, நீங்களே சொல்லுங்க, நான் ஏன் காசு சம்பாதிக்க கூடாது? அந்த பணக்காரங்களை நான் ஏன் பழி வாங்க கூடாது? அந்த புறம்போக்கு மாமனால தான் இது எல்லாமே ஆரம்பிச்சதுப்பா. அப்புறம் நீங்க எதுக்காகப்பா என் மேல இவ்வளவு கோபமா இருக்கீங்க? ஒரே ஒரு மனுஷனால ஒரு அப்பாவும் 2 பசங்களோட வாழ்க்கையும் நாசமா போச்சு. அந்த அப்பாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு பையன் கூட அவன மாதிரி ஆயிட்டானா அந்த பையனோட அப்பா சந்தோஷமா இருப்பாரா? வரட்டும் மாமா, அவ ஏதாவது சொல்லுவா, நான் கேட்கிறேன். எனக்கு நல்லா தெரியும்
நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கிற. ஒருவேளை நீ எந்த தப்பு பண்ணாம இருந்தேன்னா உங்க மாமா 50 ரவுடிகளை கூட்டிட்டு வந்தாலும் நான் தைரியமா நிப்பேன்டா. ஏன் தெரியுமா, ஒரு அப்பனுக்கு பெருசா பெருமை கிடைக்குதுன்னா அது அவன் பையன்கிட்ட இருந்து தான் கிடைக்கும். ரொம்ப பெரிய கஷ்டமோ அவன் பையன்கிட்ட இருந்து தான் கிடைக்கும். மதன், நீங்க பிளாக்கிங் மறந்துட்டீங்க. சோல்ஜர் ரவி பின்னாடி போய் நில்லுங்க. அப்போ அவன் ஒத்துக்கலையா? இப்போ என்ன பண்ண போற? என் வாழ்க்கை முழுக்க நான் வெயிட் பண்ணேன். என் வாழ்க்கையிலையும் ஏதாவது மேஜிக் நடக்கும்னு. ஆனா என் வாழ்க்கையில எதுவும் நடக்கலனாலும் நான் கதவை தட்டிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா அந்த கதவுகள் திறக்கவே இல்லை. ஆனாலும் அந்த மேஜிக் நடந்துச்சு. நானே ஒரு மெஜிஷியன் ஆகும்போது அட என்னப்பா இது, இந்த மாமா நேரா ஜிம்மியோட அப்பா வீட்டுக்கே வந்துட்டான். குரோவர் அங்கிள் காரியத்தையே உடைச்சிட்டான். இப்ப ஜிம்மி அவன் மாமா எப்படி விட்டு வைப்பான்? பிரசாந்த் மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு எல்லாமே போயிடுச்சு. பாவம், அவன் என்ன பண்ணுவான்? ஆனா என்னவா இருந்தாலும் சார், கிளைமேக்ஸ் மட்டும் பயங்கரமா இருக்க போதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதுவும் கரெக்ட் தான் அங்கிட். கன்சல்டேஷன் கால் புக் பண்ணல, எப்படி இருந்துச்சு சார்? நீங்க கொடுத்த ஃபினான்ஷியல் ஹெல்ப் அட்வைஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஒன் ஃபினான்ஸோட ஆப்ல அட்வைசர் கிட்ட பேசி நீ நல்லா மேல வருவேன்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா சார். அப்புறம் நீங்க உங்க அட்வைசரை எனக்காக என்கிட்ட பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் காய்ஸ், இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷன்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சீக்கிரமே கிளைமேக்ஸ் வரப்போகுது. கிளைமேக்ஸை எல்லாரோட சேர்ந்து பாருங்க. அண்ட் ஃபார் தட் ஸ்டே டியூன் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு த வைரல் ஃபீவர். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. versus everyone. बोला जितनी चादर पालक रखना उतने पैर. मैं बोला दे मुझे उड़ने ना कर बंदिशों में कैद. या दिखती बस है रंजिशें और हर विषय में जहर. मेरे हौसले सुनामी कैसे रोकेगा बे लहर.